Good morning to all. Today we will go to see Unit 5 Supplementary Reader. A Day in 2889 of an American journalist, written by Jules Verne. So it is the story of the people of the 29th century who live in fairyland. Survivors, they are with marvels. They are indifferent to the presence of each new marvel. To them all seems natural. This story is about the 29th century. Now we are in 21st century. So the author writes about that future people. How the people use the technology during the 29th century. 29ஆம் நூற்றாண்டில் மக்கள் எந்த அளவுக்கெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இந்த ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்காரு. பட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து 21st சென்ச்சுரி. இந்த சென்ச்சுரியிலேயே, இந்த இயர்ல நூற்றாண்டிலேயே நம்ம இதில் 90% ஆஃப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் இமேஜின் பண்ணது கிட்டத்தட்ட 800 இயர்ஸுக்கு முன்னாடியே, 850 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த எல்லா விதமான டெக்னாலஜியும் அட்வான்ஸ்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லா சயின்டிஸ்டும். என்னென்ன மாதிரிலாம் 2889 இருக்குன்றத அந்த ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் ஒரு நாள், அவரோட ஒரு நாளில் வந்து அந்த இயரில் எப்படி இருப்பேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அது இப்போலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இது நமக்கும் இப்போ பொருத்தமாக இருக்குன்றதை யூ கேன் இமேஜின் தட். ஸோ we will see the class half lessons in this week, in this day, and next class we will complete the remaining part and we will discuss the question answer and one word. Okay, see, I come to the class. The year is 2889. The date 25th July, and the place is the office block of the managing editor of the Earth Herald, the world's largest newspaper. Underline, which is the world's largest newspaper, Earth Herald. So it is the office, the black is office, and about that managing editor. Managing editor oda office and the newspaper oda name on the Earth Herald. In this futuristic story written in 1889, underline, 1889ஆம் ஆண்டு அதை எழுதியிருக்காரு. அந்த இயர்ல எழுதுனதா சொல்லியிருக்காங்க. ஸோ 1000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி எழுதியிருக்காரு. So you calculate the year. Now we are in 2020. So எத்தனை வருஷம் அந்த 1889 இருந்து 2020 நீ லெஸ் பண்ணி பாரு, எவ்வளவு வருதுன்னு சொல்லி பாரு. கிட்டத்தட்ட நியர்லி 179 இயர்ஸ் தான் டிஃபரெண்ட் வரும். பாருங்க, 200 நியர்லி நியர்லி 300 சம்திங் தான் வரும். பாருங்க, 1889 2000 கால்குலேட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுது? 111 isn't it? அப்ப இங்கிட்டு ஒரு 20 வருஷம், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 300 இயர்ஸ்க்குள்ளதான் ஆகுது. அவர் 1000 இயர் இமேஜின் பண்ணியிருந்தாரு. பட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பிஃபோர் தட் 300 இயர்ஸ்லயே நமக்கு கிடைச்சிருது இல்லையா? Then read the following excerpt for a glimpse of this future world. The writer describes how he visualized the world 1000 years later, a world of technological advancements where newspapers are not printed but spoken. சொல்லியிருக்கார், நியூஸ் பேப்பர் வந்து பிரிண்ட் ஆகாதான்,
ஸ்போக்கன் பேசுமா. இப்போ நம்ம ஃபோனில் நியூஸ் ஆன் பண்ணிட்டோம்னா சரி பேச ஆரம்பிச்சிடும். ஏன் லைட்லி டிஃப்ரெண்ட். நமக்கு நியூஸ் வேணும்னா சரி என்ன டைம் நமக்கு நியூஸ் வேணும் ஆன் பண்ணிட்டோம்னா நியூஸ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். Read the following except for a glimpse of this future world. ஒரு glance. Future world பத்தி ஒரு glance இப்போ நம்ம பார்க்க போறோம். That morning, Francis Bennett, underline, what is the name of the person? Francis Bennett, awoke in rather a bad temper. Temperature வந்து என்னது, ஒரு மோசமான டெம்பர்ன்றது வந்து ஒரு அவருடைய மனநிலை வந்து ஒரு மோசமான மனநிலை, அதாவது ஒரு திருப்திகரமான மனநிலை இல்லை. அந்த ஒரு நிலையில அவர் எந்திரிச்சிருக்காரு. This was 8 days since his wife had been in France and he was feeling a little lonely. இது வந்து அவரோட மனைவி வந்து பிரான்ஸுக்கு போயிருக்காங்க. இன்னையோட 8 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்போ ஒரு லோன்லியா ஃபீல் பண்றாரு. ஒய்ஃபு கூட இல்லை, நம்ம கூட யாருமே இல்லைன்ற ஒரு லோன்லியா ஃபீல் பண்றார். As soon as he awoke, Francis Bennett switched on his Phonet telephone, whose wires led to the house he owned in the Champs Elysees. Underline பா. இந்த கம்பி வந்து அவர் என்னது அவரோட அந்த Phonet telephone என்னது அந்த காணொலி பேசின்னு சொல்லுவாங்க. அதை வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சதுமே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதோட கம்பி வந்து நேராக எங்கே போயிருக்கோம், சாம்பஸ் எலிசஸ் என்ற இடத்துல அவரோட சொந்த வீட்டுக்கு அந்த லைன் போகுது. Then the telephone completed by the telephone is another of our time's conquest. அந்த அந்த நம்ம அந்த ஒரு காணொலி இந்த மாதிரி ஒரு டெலிஃபோட்டுன்றது டெலிஃபோனோட ஒரு அடுத்த அட்வான்ஸ் நிலைமை தான் இல்லையா. ஒரு வெறித்தனத்தோ வந்து அதை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு டெலிஃபோனுக்கு அப்புறம். இங்கெல்லாம் டெலிஃபோன் வந்து அதுலேயும் எஸ்டிடி பேசணும்னா சரி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல வெயிட் பண்ணி இங்கேருந்து எஸ்டிடினா அந்த லேண்ட்லைனுக்கு அங்கே கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும். தென் அங்கே செகண்ட்ஸ் கணக்கு தான், இத்தனை செகண்ட்ஸில் இவ்வளோ ரூபான்னு சொல்லி அப்படி தான் இருக்கும். டெலிஃபோனில் வந்து பேசுனா அவ்வளோ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இந்த வாய்ஸ் அதில் கேட்குறது அதோட ரொம்ப அட்வான்ஸான ஒரு வெற்றிகரமான கண்டுபிடிப்பு தான் இந்த டெலிஃபோன். Though the transmission of speech by the electric current was already very old, it was only since yesterday that vision could also be transmitted. A valuable discovery, and Francis Bennett was by no means the only one to bless its inventor when, in spite of the enormous distance between them, he saw his wife appear in the telephotic mirror. Francis, dear Francis. So, மின்சாரத்தினால வந்து அந்த பேச்சை கடத்துற முறை ஏற்கனவே அது பழசா இருந்தாலும் நேற்றுலேருந்து தான் அதை என்ன செஞ்சுருக்காங்களாம், அந்த காணொலி நம்ம பார்க்குறோம்ல வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் பேசுகிறோம்ல அதே மாதிரி தான். அது நேற்று தான் அதை வந்து அவரால் வந்து யூஸ் பண்ண முடிஞ்சது. அண்டு ரொம்ப வேல்யூபிளான இந்த ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டு தன்னோட ஒய்ஃபு ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட அவங்கள நேராக பார்த்து அதாவது கண்ணாடியில் பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு அவருக்கு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பிரான்சிஸ் பெனட் வந்து அதை கண்டுபிடிச்சவங்க ரொம்ப ரொம்ப வாழ்த்துறாங்க. எஸ் இப்போலாம் ரொம்ப ஃபாரின்னு வெளிநாடு போகிறாங்கன்னா ரொம்ப கேஷுவலாக ஆயிடுச்சு. உன்னை பார்க்க முடியாதே, உன்னை பேச முடியாதே அப்படின்னு பேரண்ட்ஸ் வருத்தப்படுவாங்க. ஆனால் இப்போ சர்வசாதாரணமாக என்ன பண்ணிட்டாங்க, வீடியோ கால் இருக்கு. அந்த வீடியோ காலில் போட்டு நேராக பேசுகிற மாதிரியே நான் இங்கே இருக்கேன், எந்த பாருங்கள் பேர பிள்ளைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது. என்னதான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் நம்மளோட நேரடியாக நம்மளோட அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்துக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்பரிசம் கிடைக்காது. ஸோ நவ் அட் த மூமெண்ட் பிரான்சிஸ் பெனட் வந்து இதை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பிரான்சிஸ், டியர் பிரான்சிஸ், அவங்க பிரான்சிஸ் டியர் பிரான்சிஸ்ன்னு சொல்கிறார். His name, spoken by that sweet voice, gave a happier turn to Francis Bennett's mood.
தன்னோட ஒய்ஃப் வந்து கூப்பிடுற கேட்கவும் என்னது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ஸை கேட்கவுமே ஒரு ஹாப்பி மூடுக்கு வந்துடுறார். தன்னோட ஒய்ஃபோட சவுண்டை கேட்கவுமே he quickly jumped out of bed and went into his mechanized dressing room. 2 minutes later, without needing the help of a valet, the machine deposited him was safe, short, dressed and buttoned from top to toe on the threshold of his office. The day's work was going to begin. பாருங்க, he quickly உடனே ஒய்ஃபோட வாய்ஸை கேட்காம என்ன செஞ்சார், அவரு வேகமா இறங்கி and then what is this mechanized dressing room அண்டர்லைன் பண்ணுவான். ஆட்டோமேட்டிக்கா நம்மளே அது சரி பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் அது வந்துடும். நம்ம இருக்க காலத்துல இன்னும் கொஞ்ச நாள் அது வந்துடும். அது ஒண்ணுதான் இப்போதைக்கு இல்லை. அந்த மெக்கானைஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிடாரு. 2 நிமிஷத்துக்கு பிறகு என்னது எந்த ஒரு வேலைக்குனா ஹெல்ப் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஒரு அந்த எந்திரமே அவரை தயார்படுத்திடுச்சான். அவரை குளிப்பாட்டி அந்த சேவிங் பண்ணி இந்த என்னது ஷூஸ் இதெல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு எல்லா வகையான அந்த ட்ரெஸ்ல இருக்க எல்லா பட்டனையும் கால்ல இருந்து தலை வரைக்கும் எல்லாத்துலயும் அப்படியே வரிசையா போட்டு விட்டு அதை வந்து அப்படியே அந்த ஆபீஸ் வாசல்ல போய் நிப்பாட்டி அவர் அன்னைக்கு வேலையை துவங்குறதுக்கு ரெடி பண்ணி போய் வச்சிருச்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இது வந்துச்சுன்னா என்னது நம்ம மக்களை ரொம்ப இன்னும் சோம்பேறி ஆக்கணும். See that was said, short, dressed and buttoned from top to toe on the threshold of his office. The day's work was going to begin. The next day, Francis Bennett went on into the reporter's room. His 1,500 reporters, placed before an equal number of telephones, were posing on to subscribers the news which had come in during the night from the 4 quarters of the earth. இப்போ பிரான்சிஸ் பெனட் வந்து எங்கே போயிருக்காரு, அவர் ரிப்போர்ட்டர்ஸ் ரூம்னா என்னது அந்த நிருபங்களோட ரூமுக்கு போயிருக்கார். அண்ட் அவரோட அந்த 1500 ரிப்போர்ட்டர்ஸ் அவரோட சேர்ந்து 1500 ரிப்போர்ட்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு டெலிஃபோன் முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. டெலிஃபோன் முன்னாடி ரெடியாக உட்கார்ந்துருந்தாங்க. Then were passing on to subscribers the news which had come in during the night from the 4 quarters of the earth. அந்த பூமியோட 4 மூலையில இருந்தும் அந்த நைட்டு வந்த மெசேஜஸ் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு அவங்க டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க, பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் in addition to his telephone, each reporter has in front of him a series of commutators, underline commutators, which allow him to get into communication with his or that telephotic line. So இது மட்டும் இல்லாம என்னது ஒவ்வொரு நிருபர்களுக்கு முன்னாடி அந்த கம்யூட்டேட்டர்ஸ்னா திசை மாற்றின்னு அர்த்தம். தமிழ்ல வந்து அந்த திசை மாற்றின்னு சொல்லுவோம், இணைப்பினோட திசை மாற்றி. அந்த கருவியை வரிசையா வச்சிருந்தாங்க. அது அவங்கள அந்த டெலிஃபோன் தொலைபேசி அல்லது அந்த காணொலி இருக்குல்ல எந்த வழியிலையும் எந்த வழியாகவும் கான்டாக்ட் பண்ற அளவுக்கு வசதி அதுவும் இருந்துச்சு. Thus, the subscribers have not only the story but the sight of these events. அந்த சப்ஸ்கிரைபர் என்னது செய்தியை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன இன்சிடென்ட் என்ன கம்யூனிகேட் பண்ணனுச்சோ அதை வந்து அவங்களால பார்க்கவும் முடிகிற அளவுக்கு ஸ்பெஷாலிட்டி அங்க பண்ணப்பட்டுச்சு. Francis Bennett questioned one of the 10 astronomical reporters. Underline பண்ணப்போ astronomical reporters. அப்போ அவங்க அந்த 10 எத்தனை பேரு 10 அந்த astronomical reportersனா வானவியல் நிருபர்கள். எழுதிக்கங்க, வானவியல் நிருபர்கள். அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறார். அந்த பிரான்சிஸ் பெனட் வந்து அந்த 10 அஸ்ட்ராலஜர்ஸ் அவங்க வானவியல் நிருபர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டாரு? Francis Bennett questioned one of the 10 astronomical reporters, a service which was growing because of the recent discoveries in the stellar world.
அது அந்த நட்சத்திர உலகத்துல அண்மை காலமா கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வளர்ந்து வர செய்தித்தாள் நிறுவனம், அவங்க இருக்கிறது என்னது, அந்த செய்தித்தாள் நிறுவனத்துல ஒரு சேவை. இது நாங்க இருக்கிறது அந்த ரிப்போர்ட்டர், இது வந்து ஒரு நல்ல ஒரு சேவை அப்படின்னு சொல்றார். வெல் கிளாஸ், வாட் ஹேவ் யூ காட்? இது நல்லதுக்கா, ஆனா உனக்கு என்ன செய்தி வந்திருக்கு, உனக்கு என்ன செய்தி கிடைச்சிருக்கு? And photo telegrams from Mercury, Venus and Mars, sir. Photo telegrams from Mercury, Venus and Mars and sir. என்ன வந்திருக்கு? புதன், அந்த வெள்ளி, அந்த செவ்வாய். மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், அந்த புதன், வெள்ளி, செவ்வாய். அதுல இருந்து என்ன கிடைச்சிருக்கு? போட்டோ டெலிகிராம்ஸ், அந்த புகைப்பட தந்திகள். இந்த புகைப்பட தந்திகள் கிடைச்சிருக்கு சார் அப்படின்றாங்க. இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஜூபிட்டர், ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆனா வியாழன்ல இருந்து எதுவும் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறார். நத்திங் so far. எதுவுமே கிடைக்கல சார், இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. We haven't been able to understand the signals that Jovians make. Perhaps ours have not reached them. So இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. அந்த மிஸ்டர் பெனட், நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஜோவியன் என்னது? வியாழன் அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த கிரக வாசிகளுக்கு பேரு தான் ஜோவியன் சொல்லுவாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஜோவியன்ஸ் அந்த வியாழன் கிரகத்துல இருக்கக்கூடியவங்கள தான் ஜோவியன் சொல்லுவோம். ஸோ அவங்க செய்யற அந்த குறியீடுகளை வந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியல. இந்த வியாழன் கிரகத்துல இருக்கக்கூடியவங்கள நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை நம்ம குறியீடுகள் வந்து அவர்களை வந்து சேராம இருக்கும். அதாவது நம்ம சிக்னல்ஸ் அனுப்புறது என்னன்னா, உங்களுக்கு தேவை, இப்ப எங்க கிளைமேட் என்ன இருக்கு என்னன்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணோம்னா மெசேஜ், அந்த குறியீடுகள் வந்து அவங்களுக்கு ஒருவேளை புரியாம இருக்கும். அல்லது அவங்க செஞ்சிருக்க குறியீடுகளை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாம இருக்கும். எந்த வகையிலனாலும் நிலால இருந்து இன்னும் சில முடிவுகளை நீங்க என்ன வாங்கலையா, இன்னும் உங்களுக்கு கிடைக்கலையான்னு கேட்கிறார். Are you getting some result from the moon at any rate? இது வரைக்கும் அந்த மூன்ல இருந்து எந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கலையா? Not yet, Mr. Bennett. என்ன சொல்ற அவரு? இன்ன வரைக்கும் கிடைக்கல பென்னட். இன்ன வரைக்கும் நிலால இருந்து எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. Then, well, this time you can't blame optical science. The moon is 600 times nearer than Mars, and yet our correspondence service is in regular operation with Mars. It can't be telescopes we need. Okay, பரவாயில்ல. இந்த முறையில் என்ன செய்யுது? ஒளி அறிவியல்னு சொல்லுவாங்க. அண்டர்லைன் பண்ணிக்க. ஆப்டிக்கல் சயின்ஸ் அது ஒளி அறிவியல். வியூ, ஒளினா வியூ, நாட் அ சவுண்டு. அந்த ஒளி அறிவியலை நமக்கு எப்பயுமே குறை சொல்ல முடியாது. அண்ட் மூன் இல்ல வந்து என்னது, செவ்வாய் கிரகத்தை விட 600 மடங்கு பக்கத்துல இருக்கும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. மூன் வந்து செவ்வாய் கிரகத்தை விட 600 மடங்கு பக்கத்துல இருக்கு. ஆனாலும் அந்த செவ்வாய் கிரகத்தோட நம்மளால வந்து தொலைதூர சேவை, கரஸ்பாண்டன்ஸ் சர்வீஸ், அதான் தொலைதூர சேவைன்னு சொல்லுவோம், ஒழுங்கான முறையில இருக்கு. நமக்கு தேவையானது தொலைநோக்கி கருவிகள் மட்டும் கிடையாது. நமக்கு தேவையானது டெலஸ்கோப்ஸ். we got to be need telescope. ஸோ செவ்வாய் கிரகத்தை விட வந்து 600 மடங்கு இருந்தாலும் டிஸ்டன்ஸ் அப்ப என்ன இருக்கு? மாஸ். அந்த செவ்வாய் தான் இருக்கு. அப்ப அந்த செவ்வாய் கிரகத்துல இருந்து நமக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. கம்யூனிகேட் பண்றதுல, தகவல்கள் பெறதுல எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்ற. நோ, இட் இஸ் த இன்ஹாபிட்டன்ஸ். கோலி ரிப்ளைடு. இந்த கோலின்ற ஒரு என்ன சொல்றது? இல்ல, அங்க வசிப்பவங்க தான், அங்க இருக்கிறவங்க தான். இன்ஹாபிட்டன்ஸ் அங்க இருக்கிறவங்க தான் அப்படின்னு யார் சொன்னது? கோலி. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்கப்பா. ஐடென்டிஃபை த கேரக்டர்ஸ்ல கேட்பாங்க. Who said to this அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. You dare tell me that the moon is uninhabited. இது என்னது? அப்ப நிலால யாருமே இல்லையா? அது நீ ஏன்ட்டே தைரியமா சொல்றியா அப்படின்றாரு. யாரு? பெனட் சொல்றாரு. நிலால இருந்து எந்த தகவலும் வரல, அதை விட தூரத்துல இருக்க செவ்வாயில இருந்து நமக்கு எல்லா விஷயமும் வந்துருதே அப்படின்னு அவர் சொல்லும் போதுதான் இவர் என்ன சொல்றாரு? அப்போ நிலால வந்து யாருமே இல்லைன்னு சொல்றீங்க, நிலால இருக்கவங்க தான் அதுக்கு காரணம்ன்றப்ப
ஒருவேளை நிலால யாருமே இல்லைன்றியா அப்படின்னு அதை என்னட்டே தைரியமா சொல்றியான்ற. Then on the face it turns towards us. At any rate, Mr. Bennett could know whether on the other side. ஸோ அப்படி சொல்லும் போது எந்த வகையிலையுமே நம்மளை பார்த்துருக்கிறது பக்கத்தில், நிலாவோட பக்கத்தில் மனிதர்கள் இல்லை. அண்ட் நிலாவோட இன்னொரு பக்கத்தை பற்றி யாருக்கு தெரியும்? அதை ஒரு சின்ன ஒரு எளிய முறையில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். Well, there is a very simple method of finding out. See that? Well, there is a very simple method of finding out. நம்மளால வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடில் அங்கே என்ன நடக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு யார் சொல்கிறாங்க? கோர்லி சொல்கிறார். அது பக்கத்தில் எழுதிக்கங்க. Well, there is a very simple method of finding outன்னு சொன்னது யாரு? கோர்லி. CORELY. அவர் தான் அதை சொல்லியிருக்காங்க. இது இங்கே வச்சு தான் அந்த டிஸ்கஷன் ஓடுதுப்பா. பாருங்க, இது மாதிரி தான் அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. The next, and that is, so அது என்ன? and that is யார் கேட்குறாரு? பெனட். பக்கத்துலேயே அதையும் நோட் பண்ணிக்கோ. பெனட் தான் கேட்குறாங்க. and that is அது என்ன? to turn the moon round. to turn the moon round. அங்கே அந்த ப்ராஜெக்ட் அவங்க அதை பார்த்துட்டு இருக்காங்களா, அதில் ஏதோ ஒரு விஷயம் போகுது, அதை வச்சு அவர் கேட்குறாரு அது என்னன்னு சொல்லி. அதுக்கு இவர் கோர்லி சொல்கிறாரு, நிலாவை வந்து இன்னொரு பக்கத்துக்கு திருப்புறது, நிலாவை இன்னொரு பக்கம் திருப்புறது அப்படின்றார். And that very day, the scientists of the Bennett factory started working out some mechanical means of turning our satellites right round. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கிற நாளில் பெனட்டோட அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே அந்த இயந்திர வழிகள், மெக்கானிக்கல் மீன்ஸ், மெக்கானிக்கல் சேட்டலைட் அந்த டேர்னிங் அந்த வழியை வச்சு துணைக்கோள் நிலவை வந்து திருப்பும் பணியில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போதான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிலாவோட ஒரு சைடு மட்டும்தான் தெரியுது, இன்னொரு சைடு தெரியாது. கூடிய சீக்கிரத்தை அந்த பெனட் ஆஃபீஸில் இருக்கவங்க அதை திருப்புறதுக்குரிய அந்த வழியை கண்டுபிடிச்சு அதை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. That is that the factory started working out some mechanical means of turning our satellite right round. Satellite right round அந்த மறுபக்கத்தை திருப்புறதுக்கு தொடங்குறாங்க. On the whole, Francis Bennett had reason to be satisfied. One of the Earth astronomers had just determined the elements of the new planet காந்தினி. அண்டர்லைன் பண்ணிக்கப்பா. ஆன் த ஹோல், ஒட்டு மொத்தமாகவே பிரான்சிஸ் பெனட் வந்து அவர் வந்து ஒரு திருப்தியாக இருக்கார், சாட்டிஸ்ஃபைட். திருப்தி அடைகிறதுக்கு ஒரு ரீசனும் இருந்துச்சு. வாட் இஸ் தட்? அந்த எர்த் ஹெரால்ட்ஸ், அந்த ஒரு கம்பெனி, எர்த் ஹெரால்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த அஸ்ட்ரானமர்ஸ், எர்த் ஹெரால்ட்ஸ்ன்றது ஒரு கம்பெனிப்பா. அதில் இருக்கக்கூடிய அந்த அஸ்ட்ரானமர்ஸில் ஒருத்தர் வந்து என்னது, காண்டினி அப்படின்ற ஒரு புதிய கோள், நியூ பிளானட்டோட அந்த எலிமெண்ட்ஸ் அந்த தனிமங்கள், அதை வந்து உறுதி செஞ்சிருக்கார். ஸோ பிரான்சிஸ் பெனட் வந்து இப்போ கொஞ்சம் திருப்தி, ஏன்னா புதுசாக நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. எர்த் ஹெரால்டோட அந்த கம்பெனி வந்து அதில் இருக்கக்கூடிய அஸ்ட்ரானமர்ஸ் காண்டினி அப்படின்ற ஒரு புதிய கோளோட எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் த new planet element, Gondini. The next, it is at a distance of 12, 841, 348, 284, 623 meters and 7 decimeters that this planet describes its orbit round the sun in 572 years, 194 days, 12 hours, 43 minutes, 9.8 seconds. Francis Bennett was delighted with such precision. அவங்க வந்து என்னது, அதை அண்டர்லைன் பண்ணிக்கப்பா. அது எவ்வளோ தூரத்தில் இருக்கான் பாருங்க. அதை வந்து நம்மளால என்ன கூட முடியாது. 12 அதை தனித்தனியாக கவுண்ட் பண்ணக்கூடாதுப்பா, அது எல்லாமே சேர்த்து மில்லியன் கணக்கில் கவுண்ட் பண்ணணும். அண்ட் 7 டெசிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. இந்த கோளை வந்து சூரியன் சுற்றி வர, இந்த கோள் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு
எத்தனை வருஷம் ஆகுதான்? 572 years, அதாவது 572 வருஷம், 194 நாட்கள், 12 மணி நேரம் 43 நிமிஷம், 9.8 செகண்ட்ஸ் ஆகுதான். இது ஒரு நாள் அந்த இது வந்து அதை சுற்றி வர்றதுக்கு. இதுக்குள்ள எத்தனை 5 தலைமுறை, கிட்டத்தட்ட 6 தலைமுறைக்கு மேலே வந்துடும். குட். பிரான்சிஸ் பெனட் வாஸ் டிலைட்டட் வித் சச் precision. அவர் வந்து இந்த ஒரு தகவல்னால இந்த மாதிரி துல்லியமா கணக்கு பார்த்துருக்கிறதுல செகண்ட்ஸ் கூட மிஸ் ஆகாம, அதே போல மைல்ஸ்ல சின்ன ஒரு மைல்ஸ் கூட டிஃப்ரெண்ட் ஆகாம இந்த ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு பிரான்சிஸ் பெனட் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார். குட். He exclaimed, hurry up and tell the reportage service about it. You know what a passion the public has for these astronomical questions. I'm anxious for the news to appear in today's issue. So good. என்னது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்ட நல்லது. பட் ஹரி அப், வேகமா அதை விரைவுபடுத்துங்க. இதை பற்றின தகவலை நம்ம வந்து இங்கேருந்து அந்த ரிப்போர்ட்டேஜ் சர்வீஸ் செய்தி சேவையில இருந்து மையத்துக்கு, செய்தி சேவை மையத்திற்கு முதல் சொல்லுங்க. தென் பொதுமக்களுக்குமே, பப்ளிக்னா அங்கே பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விண்வெளி வினாக்கள் மீது ஆர்வம் என்னன்றதை நீங்களே உங்களுக்கே தெரியும். இதை நம்ம சொல்லலாம், அவங்க இன்னும் நிறைய மாதிரி யோசிப்பாங்க. அவங்களுக்கு கேட்குற டவுட்டும் நம்மளால கிளியர் பண்ண முடியும். தென் இந்த செய்தியை வந்து இப்போ பதிப்புல வெளியிடுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்? ஹி இஸ் அ ரிப்போர்ட்டர். அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கனால இந்த விஷயத்தை நான் வந்து பதிய விரும்புகிறேன் அப்படின்றது. The next room, a broad gallery about a quarter of a mile long, was devoted to publicity, and it will maybe imagine what the publicity for such a journal as the Earth Herald had to be. It brought in a daily average of 3 million years. Next room என்னது? அந்த அடுத்த ரூம்ல ஏறக்குறைய ஒரு 1/4 மைல் தொலைவுக்கு பெரிய காட்சியகம், ஒரு அகன்ற ப்ராட் கேலரினா ஒரு காட்சியகம், அந்த கேலரி ஒன்று இருந்துச்சு. அது எதுக்காக? வாஸ் டிவோட்டட் டு பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டினா ஒரு விளம்பரம். அது விளம்பரத்துக்காக அந்த இடம் கொடுக்கப்பட்டுச்சு. எர்த் ஹெரால்டு, அண்டர்லைன் பண்ணிக்கப்பா. எர்த் ஹெரால்டு போன்ற இந்த மாதிரி ஒரு பத்திரிகைக்கான விளம்பரம், எர்த் ஹெரால்டு இருக்கும்ல, அதோட அந்த பத்திரிகைக்கான விளம்பரம் எப்படி இருக்குன்றத அப்ப நம்ம கற்பனை செஞ்சுக்கலாம். ஒரு 1/4 மைல் தொலைவுல வந்து இருக்க பிளேஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக விளம்பரப்படுத்துறதுக்காண்டி இருக்குன்னா, அப்ப அந்த பத்திரிகையோட நிறுவனம், அந்த நிறுவனத்தோட தன்மையை இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஃபேமஸான ஒண்ணுன்றது. அண்ட் அது தினந்தோறும் என்னது, டெய்லி $3 மில்லியன் கொண்டு வந்துச்சு. இது இந்த பத்திரிகை வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அந்த விளம்பரம் மூலமா $3 மில்லியன் தினம் கொண்டு வந்தது. தென் they are gigantic signs reflected on the clouds so large that they can be gigantic signs reflected on the clouds so large that they can be seen all clouds, seen all over a whole country. From the gallery, 1,000 projectors were unceasingly employed in sending to the clouds, on which they were reproduced in color these inordinate advertisements. ஸோ அந்த காட்டிய மேகத்தை, அது வந்து என்னன்னா மேகத்தை அப்படியே பிரதிபலிச்சு பிரம்மாண்டமான, ஜைஜாண்டிக்னா பிரம்மாண்டமான சின்னங்கள் நாடு முழுக்க பார்க்குற மாதிரி பெருசா, அதாவது வானத்தை நோக்கி அதோட ரெஃப்ளெக்ஷன் இருக்க மாதிரி. வானத்துல ஏதாச்சும் இப்ப நிலா இருந்துச்சுன்னா எந்த நாட்டுல இருந்து பார்க்கலாம், ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னா எந்த பக்கம் எந்த நாட்டுல இருந்து பார்க்கலாம், அந்த மாதிரி பிரதிபலிக்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு. தென் அந்த காட்சியத்துல 1000 ஒளிக்கருவிகள், அண்டர்லைன் பண்ண 1000 ப்ரொஜெக்டர்ஸ்னா ஒளிக்கருவிகள் இடைவிடாமல் அந்த மேகங்களுக்கு செய்தி போட அனுப்புறதுக்காக பொருத்தப்பட்டுருந்துச்சு. நம்ம பார்ப்போம்லப்பா, நம்ம அந்த ஸ்மார்ட் போர்ட்லாம் பார்ப்போம்ல, ப்ரொஜெக்டர் வச்சு அங்கே நம்ம போடுறது வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியும்ல. ஸோ அது மாதிரி வானத்தில் அந்த மேகத்தில் தெரிகிற மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி
improve பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. Then on which they were reproduced in color these inordinate advertisements. அதுல எண்ணிலடங்காத விளம்பரங்கள் அந்த மேகத்துல வண்ணப்படமாக காட்சிப்படுத்தப்பட்டது. மேகத்தவே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. At that moment, the clock struck 12. The director of the Earth Herald left the hall and sat down in a rolling armchair. So, அந்த தருணத்தில் கடிகாரம் டைம் என்ன ஆயிடுச்சு? 12 ஆயிடுச்சு. எர்த் ஹெரால்டு என்னது? அந்த ஸ்டேஜ் அந்த அரங்கத்தை விட்டு ஹாலை விட்டு வெளியே வந்தார். வந்து and sat down in a rolling armchair. அண்டர்லைன் பண்ணிக்க அந்த சுழலின் armchair சுழலக்கூடிய அந்த சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தார். In a few minutes, he had reached his dining room half a mile away at the far end of the office. பாருங்க, அந்த ஆபீஸ்ல இருந்து எண்டில் இருக்க டைனிங் ஹால். அவர் அந்த சுழல்ற நாற்காலியில உட்கார்ந்ததுமே சில நிமிடத்துல அந்த அரை மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த டைனிங் ஹால் போய் உட்கார்ந்தார். The table was laid and he took his place at it. The table was seated. The table was laid and he took his place at it. அங்க அந்த மேஜை போடப்பட்டிருந்துச்சு. அதுல அவர் தனக்குரிய இடத்துல இருந்தார். Between reach of his hand was placed a series of taps and before him was the curved surface of a funny telephone on which appeared the dining room of his home in Paris. கைக்கு எட்டிய தூரத்துல வரிசை அந்த டியூப் மாதிரி இருந்துச்சான், டேப் கொலா மாதிரி இருந்துச்சான். அவருக்கு முன்னாடி அந்த போனோ டெலிஃபோட் மூலமா ஒரு வளைவான அந்த தளம் இருந்துச்சு. டைனிங் ரூம்ல அந்த தலைவான இருந்துச்சு. அதுல இந்த பாரிஸ் சிட்டிஸ், அந்த பாரிஸ் நகரத்துல உள்ள அவருடைய வீட்டோட சாப்பாட்டு அந்த அறை தோன்றுச்சான். இவர் இங்க உட்கார்ந்து அந்த டியூப்ல பாக்குறாரு. அந்த அந்த பிக்சர் பாருங்கப்பா, உங்களுக்கு அந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும் பாருங்க. இருக்கா அந்தது பாத்தீங்களா? ஸோ அவர் இங்க உட்கார்ந்து அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டோட அறை அதுல அங்க தெரியுது. And Mr. and Mrs. Bennet had arranged to have lunch at the same time. Nothing could be more pleasant than to be face to face in spite of the distance, to see one another and talk by means of the funny telepathic apparatus. So Bennet இவங்க என்னது உணவு சாப்பிட ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்த பிறகும் என்னது அந்த சாப்பாடை ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. ஸோ இதனால ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிக்கு அவருக்கு எதுலையுமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் சந்தோஷமா இருந்தார். தென் அந்த ஃபோனோ டெலிஃபோனிக் அப்பaratus மூலமா அவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கவும் முடிஞ்சுச்சு, பேசிக்கவும் முடிஞ்சிச்சு. தென் it's like everybody else in easy circumstances. Nowadays Francis Bennet, having abandoned domestic cooking, is one of the subscribers to the Society for Supplying Food to the Home, which distributes dishes of 1,000 types through a network of pneumatic tubes. So like everybody, இந்த சூழ்நிலையில எல்லாருமே மற்றவங்கள போல பிரான்சிஸ் பெனட் வீட்டுக்கு சமையலை ஒதுக்கிட்டு வீட்டுக்கு உணவு சப்ளை செய்யற சங்கத்துல ஒரு வாடிக்கையா மாறிட்டாரு. அதாவது அவர் சாப்பாடு செய்ய முடியல, ஒய்ஃப் இல்லையில, அதனால ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி இதுல ஒரு டொமஸ்டிக் குக்கிங் வீட்டு சமையல் செய்யற இடத்துல சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாரு. தென் அது ஆயிரக்கணக்கான உணவு வகைகளை ஒரு காற்று அடைக்கப்பட்ட குழாய் வழியில அனுப்புது. ஆனா அந்த சாப்பாடு எப்படி இருக்குமா? நோ டவுட், பட் த குக்கிங் இஸ் பெட்டர். நல்லாவும் இருந்துச்சான். பாத்தீங்களா? இப்போ நமக்கு வருதுல்ல அந்த ஸ்விக்கி, அப்ப இன்னும் என்னென்னமோ சொல்றீங்களே, அதுக்கு ஜொமேட்டோ சாப்பாடுங்க வீட்டுல இருந்து ஆர்டர் பண்ணிடுறோம். டக்குன்னு போன்ல எதை பாக்குறோமோ எது நல்லா இருக்கோ டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுறோம். ஆர்டர் பண்ணது என்னது, உடனே கையில டெலிவரி கொடுத்துடுறாங்க. முந்தியெல்லாம் அது நடந்துச்சா? கிடையாது. கடையில போய் நம்ம நின்று சாப்பிட்டு வரணும், இல்லைன்னா வாங்கிட்டு வரணும். இப்போ வீட்டுல இருந்த இடத்துல இருந்து எங்க இருந்தாலும் சரி ஃபுட் ஐட்டம் நமக்கு வீட்டுக்கு வந்துடுது. கொஞ்சம் அட்வான்ஸா இந்த இதில் காமிச்சிருக்காங்க. அது ஒரு டியூப் வழியிலேயே நம்ம இருக்க இடத்துக்கு அனுப்பி விட்டுறாங்களாம்.
என்னென்ன நம்ம ஆர்டர் பண்ணுறோமோ டியூப் வழியில் இருக்கிற இடத்துக்கு ஆர்டர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் இவரும் அவர் ஒய்ஃபும் ஒரே மாதிரி உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது பேசிக்கிறாங்க. அப்படியே எந்த அளவுக்கு உலகம் போயிடுச்சு பாருங்க. ஸோ சமையலறையே தேவையில்லை. இப்போ இன்னமும் உனக்கு தெரியுமா, இன்னும் நிறைய வீடுகள் வந்து அந்த கிச்சனே இல்லாமல் இப்போ கட்டிட்டு இருக்காங்க. அதை நீ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். சமைக்கிற ஐட்டங்களே இல்லாமல், கிச்சனே இல்லாமல், ஆஃபீஸ் போக எல்லாமே வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கிற மாதிரி. ஈவன் சென்னையில் கூட அந்த மாதிரி பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த்து சைடு அது நிறைய இருக்கு. என்ன உலகம் எவ்வளவு டெக்னாலஜியில் போனாலும் மனித வாழ்நாள், மனித உயிரை வந்து எந்த டெக்னாலஜினாலையும் மீட்டு கொடுக்க முடியாது. ஸோ இருக்கும் வரையும் கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்ட பார்ட்ஸை தகுந்த முறையில் உபயோகிக்கணும். எல்லாமே ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஈஸியாக அனுபவிக்கணுன்றதும் தப்பு. பண்ணலாம், அனுபவிக்கலாம் ஓரளவுக்கு. பட் ரொம்ப அட்வான்ஸாக போகல மனிதன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சு போயிடும். Then, so not without some regrets, Francis Bennett was lunching in solitude. So not without some regrets, Francis Bennett was lunching in solitude. அப்போ without a regret, அவர் வந்து சந்தேகமே இல்லாமல் இந்த குக்கிங் அந்த ஒரு ஆர்கனைசேஷனில் சேர்ந்தது ரொம்ப விலை உயர்ந்தது தான். ஆனால் என்னது, சமையல் நல்லா சிறப்பாக இருக்குமா. அதனால் எந்த வருத்தமும் இல்லாமல் சம்பாதிக்கணும், சாப்பிட கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு மைண்டு மாறிடுது. அதனால் அவர் தனிமையில் கொஞ்சம் ஒரு வருத்தம் இல்லாமல் தனிமையில் மதிய உணவு எடுத்துட்டார். ஏன், சாப்பாடும் நல்லா இருக்கு, ஒய்ஃபோட பேசிட்டும் சாப்பிட்றதுனால அதை பற்றி அவர் கேர் பண்ணிக்கவே இல்லை. தென் உணவோட அந்த சாப்பிட்டு கடைசியாக அவர் ஒரு காஃபி குடிச்சு முடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சு திருப்பி பெனட் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோ அந்த காணொலி தொலைபேசி இருக்குல்ல, அந்த இது மூலமாக அது முன்னாடி அவர் உட்காரார். Then he was finishing his coffee when Mrs. Bennett, having got back home, appeared in the telephone screen. Okay, so next page வந்து next class பார்ப்போம்ப்பா. Before that I show the mind map. See the mind map. See here. So this is, see that உலகத்தோட 200 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட உலகை சுற்றி 80 நாட்கள் அப்படின்ற ஒரு கற்பனை நாவலை யார் எழுதினது, யூலியஸ் வெபர்ன்ற ஒரு மற்றொரு நூலோட ஒரு பகுதி தான் இந்த பாடமாக இருக்கு. The mind map. The story is set in 2889. Francis Bennett was the director of the newspaper at the Herald. He used telephone to communicate with his wife. His mechanized dressing room dressed him from top to toe. Advertisements were projected on clouds. Bennett got his lunch through a network of pneumatic tubes. Then he traveled a Niagara by an aero car. Aero carலாம் இப்போ நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். He came to know the arrival of his wife by tube and ended the day by taking a mechanized bath. A day in 2889 of an American journalist. Okay. So next class we will discuss about the remaining part and question answer also. Before that, dear students, you collect the details. Whatever facilities used in this lesson, you collect about that. Nearly the bullet train and the flying car and the jet car. நிறைய வந்து இப்போ வந்து அண்டர்கிரவுண்டில் போகக்கூடிய கார் நிறைய இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. So you find out that and collect the details for this.